ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அட்டாக் அண்ட் டைட்டன் பற்றி நம்மளுக்கு தெரியாத ஒரு டாப் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது, அதனால் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கனாலும் சரி, நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. சரி, கொஞ்சம் கூட ஓவராக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் தான் உங்கள் அட்ராசிட்டி அனிமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்டாக் அண்ட் டைட்டனை பற்றி நம்மளுக்கு தெரியாத ஒரு டாப் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் அண்ட் டைட்டனில் காமிக்கப்பட்ட பேரடைஸ் ஐலாண்டுக்குள்ளே இருக்க சிட்டிஸ் அண்ட் பில்டிங்ஸ்லாம் இந்த அனிமையோடைய ஆத்தர் இசையாமா ஜெர்மனியில் இருக்க நார்லிங்கன் சிட்டியை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒரு ஏஓடி அனிமே வேர்ல்டே கிரியேட் பண்ணியிருப்பாரு. இந்த நார்லிங்கன் சிட்டியையும் அட்டாக் அண்ட் டைட்டனில் காமிக்கப்பட்ட சிட்டியையும் ஒட்டுக்கா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும், பில்டிங் முதற்கொண்டு. செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமையில் வர டைட்டன்ஸ்லாம் இசையாமா எங்கேருந்து அவர் பேஸ் பண்ணி எடுத்துருந்துருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆரம்ப காலத்தில் காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இந்த ஷாப்புக்கு வர சில குடிகாரர்கள்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்றதே வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அதனாலே என்னமோ இந்த அனிமேல காமிக்கப்பட்ட டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே இசையாமா குடிகாரர்களை தான் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாரு. அதோட இந்த டைட்டன்ஸ்லாம் இறக்கமே இல்லாத, யாரையுமே பத்தி கவலைப்படாத ஒரு ஜந்து ரேஞ்சில இருந்து உடல் அமைப்பு, நடைபாவனை எல்லாமே இசையாமாவா சின்ன வயசுல கஷ்டப்பட வச்ச குடிகாரர்களை கற்பனையா யோசிச்சுதான் இந்த அனிமேல முக்கியமா பார்க்கப்படுற டைட்டன்ஸ்கள் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லாங்க. இதோட தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அனிமேவை கேட்டீங்கனாலும் அதோட மங்கா ஹிட் ஆகி எல்லாரும் மத்தியிலையும் பேசப்பட்டு தான் அது அனிமேவுக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு அனிமேவுக்கு அது அப்படியே எதிர்மாறா இருக்கும். இசையாமா ஆரம்பத்துல அட்டாக் அண்ட் டைட்டனுடைய மங்காவை ரிலீஸ் பண்றப்ப அதுக்கு பெரும்பாலும் வரவேற்பு கிடைக்காம தான் இருந்துச்சு. அப்புறமே அனிமே ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டு பட்டியும் தொட்டியும் பரவன பிறகுதான் பல ஆடியன்ஸ் மங்காவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒண்ணுங்க. இதோட ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னா, இந்த அட்டாக் அண்ட் டைட்டன்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் இசையாமா ரியல் வேர்ல்ட்ல இருக்க சில கேரக்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதியிருந்திருப்பாரு. அப்படி அவர் ரைட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிமேல மேஜர் ரோல் பிளே பண்ண ஆர்மர் டைட்டனுடைய ஃபைட்டிங் டெக்னிக், எபிலிட்டி, ஸ்கில்ல இருந்து அவுட்ஃபிட் வரைக்கும் WWE வர பிராக் லெஸ்னரை இன்ஸ்பயர் பண்ணியும், பீஸ்ட் டைட்டனுடைய த்ரோயிங் எபிலிட்டி எல்லாம் அமெரிக்கன் பேஸ்பால் பிளேயரான ராண்டி ஜான்சனை இன்ஸ்பயர் பண்ணியும், எர்வின் ஸ்மித்தோட கேப்டன்ஷிப் குவாலிட்டி டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே 1940ஸ்ல ஃபேமஸான ஜெர்மன் ஆர்மி ஆஃபீஸரா இருந்த எர்வின் ராமரை இன்ஸ்பயர் பண்ணியும், லீவாயோட ஃபைட்டிங் ஸ்கில், எபிலிட்டி எல்லாத்தையுமே டிசி கேரக்டரான ரோசாக்கை இன்ஸ்பயர் பண்ணியும், ஃபைனலி இந்த கதையோட புரோட்டகனிஸ்டான எரன் ஏகரோட அட்டாக் டைட்டனை ஃபேமஸான ஜாப்பனீஸ் UFC ஃபைட்டரான யூசின் ஒகாமியை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த டைட்டனுடைய டிசைனையுமே அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இப்படி இசையாமா ரியல் வேர்ல்ட்ல இருக்க கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சீரீஸ்ல வர மெயினான கேரக்டர்ஸுக்கெல்லாம் டிசைனிங், ரைட்டிங் பண்ணியிருப்பாரு. ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னா, இந்த அனிமேவுடைய பெஸ்ட் ஃபைட்டர், சோல்ஜர், ஆக்கர்மேன் அப்படின்ட்டு சொன்னா நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர கேரக்டர்னா அது லீவாயா தான் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த கேரக்டரை இசையாமா ஸ்டார்டிங்ல ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த ஒரு கேரக்டரை 40 வயசுக்கும் மேற்பட்ட ஆளா காமிக்கணும்ட்டு தான் இவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்திருக்கு. பிறகு ஸ்டோரி ரிலீஸ் ஆன பிறகு இந்த கேரக்டரை ரசிகர்களால் பேசப்பட்டு 20 to 30 இருக்க ஏஜா இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு ஆடியன்ஸால ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகுதான் இசையாமா இந்த ஒரு கேரக்டரை 25 to 30 ஏஜுக்குள்ள இருக்க மிட் ஏஜ்ல காமிச்சிருந்திருப்பாரு. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு லீபாய் கேரக்டரை 40+ ஏஜ்ல இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல இப்படி இருக்கதே நல்லா தான் ப்ரோ இருக்கு அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதோட சிக்ஸ்த் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பாக்குற அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமே இசையாமாவுக்கு ஆரம்பத்துல ஒரு டார்க்கர் காமெடி டோன்ல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாவே இருந்திருக்கு. பிறகுதான் இந்த ஸ்டோரியோட டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு அவரே இந்த அனிமேவை பக்காவான ஒரு டார்க்கர் அனிமேவா மாத்தி நம்ம கையில கொடுத்துருப்பாரு. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு அனிமேவை டார்க்கர் காமெடி டோன்ல பார்த்தா நல்லா இருந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்க விருப்பத்தையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. செவன்த் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் சீரீஸ்ல பெஸ்ட் உமன் ஃபைட்டர், ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி அப்படின்ட்டு பார்க்கப்படுற மிகாசா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டரோட நேம இசையாமா எங்க இருந்து அவர் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பானிய போர்க்கப்பல்ல ஒன்னான மிகாசா அப்படிங்கிற போர்க்கப்பலோட நேம தான் இசையாமா இந்த ஒரு கேரக்டருக்கு வச்சிருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட மிகாசா அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரொடக்டர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் சீரீஸ்லேயே பார்த்து வந்திருப்போம். மிகாசா தான் லவ் பண்ற எரனை ப்ரொடக்ட் பண்றதா இல்ல அவன் எதிர்த்து போராடுற சோல்ஜர்ஸ் ஆன தான் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடக்ட் பண்றதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே தான் இந்த ஒரு கேரக்டர் கடைசி வரைக்கும் டிராவல் ஆகிற மாதிரி இசையாமா இந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங் பண்ணியிருப்பாரு. இதோட எய்த் ஃபேக்ட் என்னன்னா, அட்டாக் அண்ட் டைட்டன் சீரீஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்ட மார்வெல் அவங்களோட கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு காமிக்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் அட்டாக் ஆன் அவெஞ்சர்ஸ். அப்படி இந்த காமிக்ஸ்ல என்ன காமிச்சிருந்திருப்பாங்கன்னா, நியூயார்க் சிட்டியை டைட்டன்ஸ் அழிக்க
வர மாதிரியும் அதை எதிர்த்து அவெஞ்சர்ஸ் போராடுற மாதிரியும் இதுல ஸ்பைடர்மேன் கார்டியன் ஆஃப் தி கேலக்சில வர கேரக்டர்ஸ்லாம் கேமியோ கொடுக்குற மாதிரியும் தான் இந்த ஒரு காமிக்ஸ்ல காமிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு காமிக் அபிஷியல் காமிக் ஃபேன் சைட்ஸ்ல ஃப்ரீயா தான் இருக்குது, விருப்பம் தான் செக் பண்ணி பாருங்க. 9th ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எரன், ஆர்மின், மிகாசா இவங்களோட டிராவல் ஆகிற மெயின் ஸ்டோரியை தான் நம்ம இந்த அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸ்ல பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாம இது ரிலேட்டடா ப்ரீக்குள்ளான பல ஸ்டோரிஸுமே இருக்குது. அது என்னன்னா, பிஃபோர் த ஃபால்ங்கிற 3 நாவலும், ஹார்ஸ் மிஸ்டர்ஸ் ஆஃப் த சிட்டிங்கிற 2 நாவலும், லாஸ்ட் கேர்ள்ஸ்ங்கிற ஒரு நாவலும் அட்டாக் ஆன் டைட்டனோட ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இதோட ஃபைனலி 10th ஃபேக்ட் பத்தி பாத்தீங்கன்னா, அனிமேவை லைவ் ஆக்ஷனா எடுத்தா ஓடாதுங்கிற டாக் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அனிமேல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏஓடி அனிமேவோட லைவ் ஆக்ஷன் ரிலீஸ் பண்ண போது ரசிகர்களால மிகவும் மோசமான விமர்சனத்துக்கு உள்ளாக்குனுச்சு. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஆவரேஜான விஎஃப்எக்ஸும் இருக்கிற கதையை கரெக்டா சொல்லாம லைவ் ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன்னு பேர்ல கதையவே சேஞ்ச் பண்ணதுதான் இந்த ஏஓடி அனிமோட லைவ் ஆக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபாலோ அமைஞ்சிச்சு. எதனால இந்த லைவ் ஆக்ஷனை பத்தி பேசுறேன்னா, 50 மில்லியன் பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட அந்த ஒரு அனிமே வேர்ல்ட் வைடா 45 மில்லியன்ஸ் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் மத்தியில நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கியிருக்குங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒண்ணுங்க. சரி, ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பார்த்த ஃபேக்டில் உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஃபேக்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த அனிமையை பற்றி பேசினாலும் சரி, கமெண்ட்டில் தெரிவிங்க, ஃபியூச்சரில் போட பார்க்குறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலையுமே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபையும் சேர்த்து. இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது அட்ராசிட்டி அனிமே. டேக் கேர், பை பாய்.